கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ராக்ஸ் பள்ளிக்கூடத்தில் 10 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான கால்பந்து போட்டியில் கோப்பையை வென்ற ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி. கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ராக்ஸ் பள்ளிக்கூடம் உள்ளது. இங்கு ராக்ஸ் கால்பந்து மன்றம் சார்பில் கோல்டன் பேபி லீக் 2024 என்னும் கால்பந்து போட்டி நடைபெற்றது. பள்ளியின் கால்பந்து அரங்கத்தில் நடைபெற்ற இந்த இறுதி சுற்றுப் போட்டியில் ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் ஆரஞ்சு வாரியர்ஸ் அணியும் மோதியது. இதில் ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட கால்பந்து சங்கத்தின் தலைவர் அஜித்குமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து கூறினார். இறுதிப் போட்டியினை ராக் ஸ்போர்ட்ஸ் அணியின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஆரஞ்சு வாரியர்ஸ் அணியை வீழ்த்தியது. இந்த போட்டிகள் குறித்து ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில், எங்கள் பள்ளியில் பயிலும் 10 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்குள் இருக்கும் விளையாட்டு திறமையை வெளிக்கொண்டு வரவும், அதே சமயம் அவர்கள் கவனம் மொபைல் போன், டிவி, இணையதளத்தில் செல்வதை விட விளையாட்டு மைதானத்தில் அவர்கள் கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த போட்டியை நடத்தலாம் என 6 மாதங்களுக்கு முன்னர் திட்டமிட்டு ஜனவரி 1ஆம் தேதி இதற்கான அணிகளை உருவாக்கினோம். அவ்வாறு உருவாக்கப்பட்ட அணியை மாணவர்களின் பெற்றோர்கள் முன்வந்து அதற்கு உரிமை பெற்றனர். மேலும் அவர்கள் தங்கள் அணிகளின் வீரர்களை ஏலமும் எடுத்தனர். இந்த கால்பந்து போட்டியில் மொத்தம் 60 மாணவ மாணவிகள் 6 அணிகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகளில் கலந்து கொண்டனர். இதில் ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. Good evening. Rax FC Golden Baby League is basically for the under 10 players of children training in Rax FC. Rax FC is an I-League certified organization where we have under 10, under 13 and under 15. This initiative was basically brought on by the parent community of Rax, where we auctioned 6 teams and 60 players, 60 under 10 players from Rax FC had taken part in these tournaments running across 3 months. This initiative was also to encourage sports, encourage soccer, and also to get children outdoors. The present generation of children are more into screen time and TV time. So to bring down the gadget time and the screen time was one of the main initiative of this event. It was a success. We had 6 parents who had come forward under the name Rax Anamala team, Rax Goat Gang, Rax Orange Warrior, Rax Wee Little and Rax Red Giants. 6 teams, 60 children and 6 coaches were a part of this baby league which went across for 3 months. The auction was on Jan 7th and it was a proper auction. The value of each team that they had taken was came around 50,000, which team owners spent on their teams rather than for the team's benefits in terms of kitty and also giving them an experience of how a real league and a real I-League will work. Looking forward to many more such events in enabling sports and championing sportsmanships in Rax. Thank you.